கனடால இந்த ஸ்கூல் சிஸ்டம் என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. இப்ப ஜெனரலா நம்ம ஊர்லலாம் பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் போறாங்கன்னா, எக்ஸாம்லாம் வைப்பாங்க. பாஸ் ஆனா அடுத்த கிளாஸ் போவாங்க. இல்லன்னா அதே கிளாஸ்ல இருப்பாங்க. ஆனா கனடால இப்ப என் பையனோட கிளாஸ்ல பாத்தீங்கன்னா, அவன் கிண்டர் கார்டன்ல இருந்து கிரேட் 1 தான் போறான். ஆனா இந்த கிளாஸ் எல்லாம் பிரிச்சது தாங்க எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்ப கிண்டர் கார்டன்ல இருந்து கிரேட் 1 போறாங்கல்ல, அதுல மொத்த பசங்களும் போக மாட்டாங்களாம். பாதி பேரு கிண்டர் கார்டன்லயே இருப்பாங்களாம். பாதி பேரு கிரேட் 1க்கு போயிடுவாங்களாம். அதே மாதிரி போன வருஷம் கிரேட் 1 படிச்ச பசங்க பாதி பேரு இன்னும் கிரேட் 1லயே இருப்பாங்களாம். பாதி பேரு கிரேட் 2 போயிடுவாங்களாம். சோ இப்ப என் பையனோட கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா, கிரேட் 1 பசங்களும் இருப்பாங்க. கிரேட் 2 பசங்களும் இருப்பாங்க. அதாவது அவன் கிளாஸே பாத்தீங்கன்னா கிரேட் 1/2 வாங்க. இந்த மாரி கிரேட் 2ல பாத்தீங்கன்னா 2ம் 3ம் இருக்கு. 3ல பாத்தீங்கன்னா 3ம் 4ம் இருக்கு. 4ல பாத்தீங்கன்னா 4ம் 5ம் இருக்கு. இந்த மாரி கிரேட் 5 வரைக்குமே இப்படிதானாங்க. இந்த மாதிரிலாம் இங்க ஏன் பிரிக்கிறாங்கன்னா, கனடா ஸ்கூல்ல சிலபஸ்னு ஒண்ணு கிடையாதுங்க. சோ சின்ன பசங்களும் பெரிய பசங்களும் இந்த மாரி பேலன்ஸ்டா ஒரே கிளாஸ்ல இருந்தா, அவங்களுக்குள்ள நெறைய இன்டராக்ஷன் இருக்கும். அவங்க நெறைய கத்துப்பாங்க அப்படின்றதுக்காக தாங்க. அண்ட் பெரிய பசங்களுக்குமே பாத்தீங்கன்னா, சின்ன பசங்கள ஹேண்டில் பண்றதால அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்குமா. சோ